அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர். நான் வந்து ஒரு தடவை திரையம்பகேஸ்வரர் போகிறேன். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம், நாசிக்கில் இருக்குது. போகும்போது லெஃப்டில் பார்த்துட்டோம்னா ஒரு அஞ்சனை மலைன்னு ஒரு மலை இருக்குது. அங்கே தான் ஆஞ்சநேயர் பிறந்தது. அவள் வந்து அம்மா வந்து மாதத்தோட கர்ப்பமாக இருக்கும்போது மேலே போகிறாளாம். ரொம்ப விசேஷமான ஒரு இடம். அந்த இடத்துல ஆஞ்சநேயர் பிறந்தது. அவ்வளோ சிறப்பு வந்த அந்த இடம் திரையம்பகேஸ்வரர். அந்த இடத்துல திரிசூலம் அப்படி பிரம்மாண்டமாக நிற்கும். யாரெல்லாம் போயிட்டு வராளோ அவளுக்கெல்லாம் ஆரோக்கியம் சம்பத்து கூடி வரும். அவ்வளோ அற்புதமான இடம் அந்த இடம். ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயரை வேண்டும் பொழுது எல்லா காரியங்களும் வெற்றி. நிறையா பேருக்கு பிரத்யட்சமாக தோன்றக்கூடியவர், நிறையா பேருக்கு நினைத்ததை சாதித்து தரக்கூடியவர், நிறையா பேருக்கு நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்கக்கூடியவர். அவரை என்னைக்கு நினைக்கிறோமோ அந்த காரியத்தில் வெற்றி தான் கூடி வரும். நிறையா அனுகூல்யம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு. ஆஞ்சநேயருக்கு 108 நாள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினந்தோறும் என்ன பண்ணுறார், ஆஞ்சநேயருடைய படத்தை வச்சுட்டு வெத்தலை மாலை, சாயந்தரமான வெத்தலை வாங்குவார். வெத்தலை மாலையை அழகாக கோர்ப்பார். வெத்தலையை அழகாக கோர்த்து ஒரு 11 வெத்தலையை கோர்த்து ஆஞ்சநேயருக்கு மாட்டி ஒவ்வொரு வெத்தலையிலையும் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம்னு எழுதியிருப்பார். எழுதி முடிச்சுட்டு அவருடைய பாதத்துக்கு கீழே ஒரு தட்டை வச்சுட்டு செந்தூரத்தினால அப்படி அர்ச்சனை பண்ணுவார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஆஞ்சநேய ஆஞ்சநேய ஆஞ்சநேயன அர்ச்சனை பண்ணுவார். ஆஞ்சநேயருடைய அஷ்டோத்திர நாம அர்ச்சனை வாசிப்பார். வடை சில நேரம் வடை மாலையாக போடுவார், சில நேரம் அந்த வடையை நைவேத்தியம் பண்ணுவார். நைவேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பார். ஆஞ்சநேயர் தினந்தோறும் அந்த அர்ச்சனை பண்ணதை எடுத்து நெத்தியில் வச்சுப்பார். எல்லா குழந்தைகளுக்கும் இட்டு விடுவார். செந்தூரத்தை வாங்கி ஒரு டப்பாவில் வச்சுட்டு இன்னொரு டப்பாவில் போட்டுட்டு இப்படி 108 days ஆஞ்சநேயரை தொடர்ந்து ஜபிச்சுட்டு வந்தார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு அத்தியாயமே ஸ்டார்ட் ஆச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் லாஜிஸ்டிக்கில் போய் நுழைஞ்ச அவருக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் ஏற்பட்டது, ஒரு சக்ஸஸ் ஏற்பட்டது, பெரிய மாற்றங்கள் கொடுத்தது, நல்ல சம்பாதிக்க ஆரம்பித்தார். அவர் லைஃப்பில் ஃபஸ்ட்டு வீடு வாங்குறார். அடுத்தடுத்த வளர்ச்சி வாங்குறார். ஆஞ்சநேயருக்கு சந்தனம் ஒரிஜினல் அப்படி காதி கிராஃப்டில் சந்தனத்தினோட கட்டையை வாங்கி அரைச்சி சந்தன உருண்டை பண்ணி ஆஞ்சநேயருடைய மார்பிளை சாத்து. அதுக்கப்புறம் விசேஷமாக ஆஞ்சநேயருக்கு பார்த்துட்டோம்னா இந்த அலங்கார காப்பு உடனே அவர் வந்து அந்த கோயிலேருந்து கூப்பிடுவாங்க. உடனே அவர் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுப்பார். அப்படி ஆஞ்சநேயர் மேலே அவ்வளோ ஒரு பிரியம். அவருக்கு நினச்ச காரியம்லாம் நடந்தது. அவர் என்கிட்ட ஆதியில் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தார். அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. அதுலேருந்து அவர் ஆஞ்சநேயரை கூப்பிட்டு நான் கூட அவ்வளோ பூஜை பண்ணியிருக்க மாட்டேன், அவ்வளோ ஆஞ்சநேயருக்கு வேண்டுதல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் என்கிட்ட சொல்லும்போது, சார் நான் லாஜிஸ்டிக் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் அவர் ஞாபகப்படுத்தினேன். அவருக்கு 5லே 1 பெற்றான்னு சொல்லிட்டு 5லே 1 தேவை அந்த மந்திரத்துடைய அர்த்தம் தெரியுமா அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டார். கடல் கடந்து போகக்கூடியவர் ஆஞ்சநேயர். ஒரு பொருளை தூக்கி கொண்டு போவார். நல்லா பார்த்துருக்கீங்களான்னு. எஸ் ஆமாம் சார், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இப்போ உங்களுடைய ஒர்க் என்ன, லாஜிஸ்டிக் ஒர்க் தான் பண்ணுறீங்க, அதனால் இங்கேருந்து அங்கே கடந்து போகிறீங்க. மறைமுகமாக இறைவன் உங்களுக்கு அதை எழுதி வச்சார். அப்போ வாயு பகவானுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார். பஞ்சபூதங்களை அடக்கி ஆளக்கூடிய சக்தி, பஞ்சபூதங்களுடைய சக்தி கொண்டவர் ஆஞ்சநேயர். அதில் ஒரே ஒரு சக்தி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கார் லாஜிஸ்டிக். இன்னும் 5 சக்தி இருக்குது. இன்னும் 5 பிரம்மாண்டமான தொழில் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் வேண்ட உங்களுக்கு ஒரு பெரிய பலன் வரும்னு சொன்னேன். இது உண்மையான நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். பாருங்கள், ஒரு லைஃப்பில் நடக்கக்கூடிய வேண்டுதலுக்கும் ஒரு செய்யக்கூடிய தொழிலுக்கும் எவ்வளோ சம்பந்தம் பண்ணி ஒரு பாலத்தை அமைச்சு கொடுத்தாருன்னு பாருங்கள். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் ஆஞ்சநேயர். எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணத்தை பலப்படுத்துங்க. அதன் மூலமாக இன்னொரு விஷயங்கள் நடக்கும். இது ஆன்மீகத்தில் மட்டும்தான் இது சிஸ்டமேட்டிக்காக போயின்னு இருக்கும். இதை நான் தினந்தோறும் பார்த்துட்டுருக்கேன். அது ஒரு பெரிய மிராக்கிள். அதுதான் உண்மை கூட. இப்போ பாருங்கள், நான் அவர்கிட்ட சொன்னேன் 5லே 1 பெற்ற அந்த மந்திரத்தை எடுத்து பாருங்கள். அதில் போட்டிருக்கு கடல் கடந்து தாவி மலையை கொண்டு வந்தார்னு சொல்லியிருக்கு. நீங்கள் பண்ணுற வேறு லாஜிஸ்டிக், நீங்கள் கடல் கடந்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து கொண்டு போகிறேன். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லைன்னா அப்படியே கண்ணில் தண்ணி விட்டார். அவர் சொன்னார், சார் உண்மை, நான் வெறும் அஸ்ட்ராலஜி கேட்டேன், ஆனால் பட் என்னுடைய தொழில் ரிலேட்டட் நான் வழிபாடாக பண்ணக்கூடிய முறை இத்தனை விஷயத்தை நீங்கள் எடுத்து சொன்னீங்க, எனக்கு ஒரு பெரிய ஆனந்தமாக போச்சுன்னார். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் கொடுத்துருக்கார். உண்மை. அந்த மாதிரி உங்களுக்கும் பெரிய மாற்றங்கள் கொடுப்பார். நீங்கள் வேண்டுங்கோ வணங்கோ, மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும்.